ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தலைமை தளபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாலும் முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானின் 6 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய படையின் தளபதி வலியுறுத்தியிருக்கிறார். S-400 மூலமாக 5 பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன எனவும் அத்துடன் ஒரு ரடார் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆவாக்ஸ் என்று சொல்லப்படும் பறக்கக்கூடிய ரடார், அதாவது விமானத்திலே பொருத்தப்பட்டுள்ள ரடார், அந்த ரடார் மூலமாக பிற விமானங்கள், எதிரி விமானங்கள் எங்கிருந்து வருகின்றன, எந்த புறம் வருகின்றன என்பதெல்லாம் கண்காணிக்க முடியும். அதையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இதை தவிர 5 பாகிஸ்தான் போர் விமானங்களையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அதன் பிறகுதான் இந்தியா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் விமான தளங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் ஆகியவற்றை தாக்கியது. அதிலே பாகிஸ்தான் விமான தளங்களுக்கு சேதம் ஏற்பட்டதால் பின்னர் அவர்கள் விமானங்களை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. உதாரணத்துக்கு, ஒரு விமான தளத்திலே ஓடுதளம் பாதிக்கப்பட்டது. ஓடுதளம் இல்லாவிட்டால் விமானங்கள் பறக்க முடியாது, தரையிலிருந்து மேலே எழும்ப முடியாது. இது போன்ற நடவடிக்கைகள் திட்டமிட்டு எடுக்கப்பட்டன என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இந்த விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தி இன்று பேசியிருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு உடனடியாக எந்த விவரங்களையும் இந்திய ராணுவமோ அல்லது விமானப்படையோ அதிகம் வெளியிடாத நிலையிலே தற்போது விரிவாக இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவிலே இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்தியாவின் S-400 பாதுகாப்பு கேடயம் மூலமாக 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை தெரிவித்திருக்கிறார். இதை இவர் தெரிவித்திருக்கும் தருணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பாலசுப்ரமணியம். ஏனென்றால் நேற்றுதான் ரஷ்ய அதிபர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இந்தியாவுக்கு விரைவிலே வருகை தர இருக்கிறார். S-400 பாதுகாப்பு கேடயத்தை ரஷ்யாவிடமிருந்து தான் இந்தியா வாங்கி இருக்கிறது. அதிலே இந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேற்கொண்டு அதை இந்திய முப்படைகள் ஒருங்கிணைந்து பயன்படுத்தும் அளவுக்கு தயாராக வைத்திருக்கிறது. ஆகவே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகளை தற்போது இந்திய விமானப்படையின் தளபதி வெளியிட்டிருக்கிறார். இந்த விவரங்கள் மூலமாக ஏற்கனவே இருந்து வந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கலாம். பாலசுப்ரமணியம், தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி கணபதி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.